Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது 2nd ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்க யூனிட் 6 I know money அப்படின்றதா. ஸோ காசை பற்றின லெசன் தான் இது. ஸோ வாங்க பார்க்கலாம். Take the money required to buy the object சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த டாய்ஸோடைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 19 rupeesன்னு சொல்லிட்டு. ஸோ 19 rupees வந்து நம்ம வந்து டிக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் 10 rupees, 15, 16, 17, 18, 19 rupees. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் டிக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் 30 rupeesன்னு சொல்லியிருக்காங்க இந்த டாய். ஸோ 30 rupees வந்து நம்ம டிக் பண்ணணும். 10 rupees, 20 and 30 rupees. 10 ரூபாய் காயினை வந்து நம்ம டிக் பண்ணால் 30 rupees வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இது வந்து 25 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10, 20 and 5 rupees, 25. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 35 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. 20, 30, 5, 35 rupees. ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் த மணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். 10, 15, 20 rupees இருக்குது இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2, 3, 4, 5 rupees இருக்குது இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10, 20, 30, 40, 50 rupees இருக்குது இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 rupees இருக்குது. இப்போ மேட்ச் பண்ணலாம் வாங்க. ஸோ 5 rupees கேட்குறாங்க. 5 rupees இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10 rupees கேட்குறாங்க. 10 rupees வந்து கீழ் பாக்ஸில் இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 rupees the ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது. மேட்ச் பண்ணணும். அண்ட் தென் 50 rupees the தேர்ட் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் த ப்ரைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஆட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் சொல்லி கொடுக்கணும். ஸோ 18 + 5. ஸோ 18 போட்டுக்கணும், கீழே 5 போட்டுக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 8 + 5 எவ்வளோன்னா 9, 10, 11, 12, 13. 13க்கு கீழே 3 போட்டுக்கணும், மேலே 1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 23 இஸ் த ஆன்சர். இந்த திங்ஸை வாங்குறதுக்கான அமௌண்ட் வந்து 23 rupees. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த எரேசர் வந்து 8 rupees. அப்புறம் இந்த பவுச் வந்து 24. ஸோ 24 + 8 எவ்வளோன்னு பார்த்தா ஸோ 12, மேலே 1, 3, 32 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 15 rupees. ஸோ இந்த ஸ்கெட்ச் வந்து இந்த க்ரையான்ஸ் வந்து 25 rupees அண்ட் இந்த ஸ்கேல் வந்து 15 rupees. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5, 5, 10. ஸோ பேலன்ஸ் 1 rupee மேலே வைக்கணும். ஸோ 1, 2, 3, 4. ஸோ 40 rupees. ஸோ இந்த அமௌண்ட் வந்து 40 rupees. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கால்குலேட் த ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப்டர் பையிங் த கிவன் ஐட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஹாவ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அமௌண்ட் வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த பொருளை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ இதை வாங்கினதுக்கப்புறம் பேலன்ஸ் உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட வந்து 10, 20, 30 rupees இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ ஆனால் நீங்கள் வாங்க போகிற பொருள் வந்து 21 ரூபா. ஸோ 30 rupees நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் வாங்க போகிற பொருள் வந்து 21 ரூபா. இப்போ மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 10 வந்து சின்ன நம்பராக இருக்கிறதுனால 10ஆக மாற்றிக்கணும். ஸோ 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. ஸோ இந்த 3 வந்து இங்கே 2ஆக மாறிடும். 2 - 2 0. ஸோ ஆன்சர் இஸ் 9 rupees. உங்கள்கிட்ட வந்து பேலன்ஸ் வந்து 9 rupees இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து 20 rupees இருக்குது. ஆனால் இந்த பென் வந்து 16 rupees. ஸோ 20 - 16 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 10 வந்து நம்ம 10ஆக மாற்றிக்கணும். இதை வந்து 1ஆக நம்ம அடிச்சுட்டு மாற்றிப்போம். ஸோ 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, 0. ஸோ 4 rupees வந்து உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து 40 rupees இருக்குது. இந்த 40 rupeesக்கு இந்த விசில் வந்து 25 rupeesக்கு வாங்குறீங்க. ஸோ 40 rupees - 25 rupees நீங்கள் போடணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 10 போட்டுட்டு இங்கே வந்து 3 வந்துடும். ஸோ 10ல் 5 போயிடுச்சுன்னா 5. ஸோ 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ 15 rupees உங்கள்கிட்ட வந்து பேலன்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் அண்ட் ஆட் ப்ரைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டும் வாங்குறீங்க, இந்த ஆப்ஜெக்ட்டும் வாங்குறீங்க. ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு வாங்குறீங்க. ஆப்பிளோட அமௌண்ட் வந்து 23 அண்ட் ஆரஞ்சோட அமௌண்ட் வந்து 19. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லணும். ஸோ 9 + 3 12, மேலே 1, 3, 4. அகெயின் 42 rupees உங்களுக்கு வந்து செலவாயிருக்கு. ஸோ அகெயின் 25 rupees அண்ட் 25 rupees அகெயின் வாங்குறீங்க 25 ரூபா. ஒரு வாட்டர்மெலன் 25 ரூபா, 2 வாங்குறீங்க. 5, 5, 10, மேலே 1, 4, 1, 5. ஸோ 50 rupeesக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க.
ஸோ அகெயின் பாருங்கள், நீங்கள் வந்து மேங்கோ வந்து 26 ரூபீஸ்க்கு வாங்குறீங்க அண்ட் பொமக்ரானேட் வந்து 90 ரூபீஸ்க்கு வாங்குறீங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். 9 + 6 எவ்வளோனா 15. ஸோ 5 மேலே 1 போட்டுக்கணும். ஸோ 1 + 2 3, 3 + 1 4, 45 ரூபீஸ்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், calculate the remaining amount after buying the given items சொல்லி கொடுத்துருக்காங்க. with the money you have அப்படி சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்க மணி வந்து 20 + 10 30 ரூபீஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் 25 ரூபீஸ்க்கு நீங்கள் இந்த ஹெலிகாப்டர் டாயை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க. ஸோ எவ்வளோ ரிமைனிங் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 30 - 25 நீங்கள் போட்டு மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 10ஆக மாற்றிக்கணும். இது வந்து 2ஆக மாறி, ஏன்னா ஒன்று கடன் கொடுத்ததுனால. ஸோ 10 - 5 5. ஸோ 2 - 2 0. ஸோ உங்கள்கிட்ட வந்து ரிமைனிங் 5 ரூபீஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்கள்கிட்ட ஒரு 50 ரூபீஸ்க்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து 43 ரூபீஸ்க்கு வந்து டாய்ஸ் வாங்கிட்டீங்க. ஸோ 50 - 43. ஸோ இது வந்து 10ஆக மாற்றிக்கணும். இது வந்து 4ஆக மாறிடும். ஸோ 10ல் வந்து 3 போயிடுச்சுன்னா 7 0. ஸோ 7 ரூபீஸ் உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து 50 60 70 80 90 ரூபீஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து 76 ரூபீஸ்க்கு இந்த டாய் வாங்கிட்டீங்க. ஸோ 90 - 76. ஸோ இது வந்து 10ஆக நீங்கள் மாற்றிக்கணும். இதை வந்து 8ஆக நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10ல் 6 போயிடுச்சுன்னா 4 அண்ட் 7ல் 8 போயிடுச்சுன்னா 1. அகெயின் உங்கள்கிட்ட 14 ரூபீஸ் பேலன்ஸ் இருக்கும். அதுதான் அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு பாருங்கள். ரைட் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் த பேட்டர்ன் இன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 42. ஸோ 3 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 42 - 3 அகெயின் -3 அகெயின் 36 - 3 33 again 30 - 3 27 again 24 again 21 again 18 again 15. ஸோ 3 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டிக் த கண்டெய்னர் விச் ஹேஸ் மோர் கெப்பாசிட்டின்னு கேளுங்க. எதில் நிறைய தண்ணி பிடிக்கும்னு சொன்னால் இதில் தான். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. கம்பேர் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆர்டர் தேம் ஆஸ் 1 2 3 ஃப்ரம் லைட்டர் டு ஹெவியர். ஸோ இதே மாதிரி தான் வெயிட் கம்மியாக இருக்கிறதுலேருந்து அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ 1 2 3 is the answer. ஏன்னா பால் வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். இந்த இங்க் பாட்டில்ன்றது வந்து கிளாஸில் தான் இருக்கும். ஸோ லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இந்த சிசர் அப்படின்றது வந்து மெட்டலான ஆனதுனால கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ 1 2 3 இப்படி இந்த மாதிரியான ஆர்டரில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் அண்ட் ஆட் த ப்ரைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து, அதாவது நீங்கள் வந்து ஆரஞ்சு வந்து 15 ரூபீஸ்க்கு வாங்குறீங்க அண்ட் பொமக்ரானேட் வந்து 18 ரூபீஸ்க்கு வாங்குறீங்க. டோட்டலாக எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னு சொல்லணும். 15 ரூபீஸ் ஆரஞ்ச், 18 ரூபீஸ் பொமக்ரானேட். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 8 + 5 = 13. ஸோ மேலே வந்து 33 ரூபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ calculate the remaining amount after buying given items with the amount you have அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் உங்கள்கிட்ட வந்து ஒரு 50 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 41 ரூபீஸ் கொடுத்து இந்த டாயை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க. பேலன்ஸ் உங்கள்கிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட 50 ரூபீஸ் இருந்தது. ஸோ 41 ரூபீஸ்க்கு நீங்கள் வந்து பொருள் வாங்கிட்டீங்க. ஸோ இது வந்து 10ஆக மாற்றணும், இது வந்து 4ஆக மாற்றுறீங்க. ஸோ 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. ஸோ 0. ஸோ 9 ரூபீஸ் தான் உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட் த பேட்டர்ன் இன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 88 - 8 80. அகெயின் 8 மைனஸ் பண்ணால் 72. ஸோ அகெயின் 64 அகெயின் 56 அகெயின் 48 அகெயின் 40 அகெயின் 32 அண்ட் அகெயின் 8 மைனஸ் பண்ணால் 24. தென் அகெயின் 8 மைனஸ் பண்ணால் 16. ஸோ இந்த மாதிரி 8 மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்க, எழுதிக்கோங்க. புட் த டவுன் மார்க்ஸ் அண்ட் அப்வர்ட் மார்க்ஸ். எந்த இது வந்து கீழே போகும், எது மேலே போகும்னு சொல்லி அப்வர்ட் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் அதிகமாக இருக்கிறது தான் வந்து கீழே போகும், வெயிட் கம்மியாக இருக்கிறது மேலே தான் போகும். ஸோ வெயிட் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த கேபேஜ். ஸோ இதுதான் வந்து கீழே போகும். ஸோ இந்த ஆம்லா வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால மேலே இருக்கும். ஸோ இது அதோடைய ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அப்சர்வ் அண்ட் ட்ரா த அப்ரோப்ரியேட் நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு ஜக் வந்து 3 கிளாஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 2 ஜக் கொடுத்துட்டு எவ்வளோ ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜக்குக்கு 3 போட்டுக்கணும். ஸோ அகெயின் இன்னொரு ஜக்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ மறுபடியும் இன்னொரு 3 கிளாஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 ஜக்கோட ஈக்குவல் வந்து 6 கிளாஸஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் அண்ட் ஆட் த ப்ரைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டும் நீங்கள் வாங்குறீங்க. ஒரு பைனாப்பிள் வந்து 45 ருபீஸ்க்கு வாங்குறீங்க. அகெயின் ஒரு ஆப்பிள் வந்து 28 ருபீஸ்க்கு வாங்குறீங்க. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 5 + 8 13, ரிமைனிங் 1. ஸோ 5 6 7 73 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கால்குலேட் த ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப்டர் பையிங் த கிவன் ஐட்டம்ஸ் வித் த அமௌண்ட் யூ ஹேவ். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு 50 ருபீஸ், 60 70 80 90 ருபீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து 71 ருபீஸ்க்கு வந்து இந்த எலிகா ஃபிட்டர் வாங்கிட்டீங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து 90 ருபீஸ் வச்சுருந்தீங்க, 71 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து 10ஆக மாற்றணும், இது 8ஆக மாறிடும். ஸோ 10ல் வந்து 1 போச்சுன்னா 9. ஸோ வந்து 8ல் வந்து 7 போச்சுன்னா 1. ஸோ 19 ருபீஸ்க்கு வந்து உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.